Hello everyone, welcome to Mr. G Tech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண ஹிஸ்ட்ரியை பெர்மனண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணால் அப்படின்னா இதில் ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டெலீட் பண்ணியிருப்போம். ஆனால் இது பெர்மனன்ட் டெலீட் கிடையாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலே டெலீட் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்துட்டு இது மாதிரி டெலீட் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு மெத்தடு. பட் இது பெர்மனன்ட் டெலீட் கிடையாது. இந்த ஆப்பில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை மட்டும் இப்போதைக்கு இது டெலீட் பண்ணியிருக்கோம். ஆனால் பேக் எண்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ பெர்மனன்ட் டெலீட் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிட்டிங் முடித்தோடனே நம்ம அதை பார்த்துடலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, account.google.com அப்படிங்கிற வெப்சைட் போகணும். அங்கே நீங்கள் பெர்மனன்ட் டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆல் டைம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்கோ எல்லாத்தையும் கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. அதனால தான் அதில் பெர்மனன்ட் டெலீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகிடுச்சு. நான் பேக் வர்றேன். பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு அக்கௌண்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த கூகுள்னு கொடுத்துட்டு மேலே உங்கள் நேம் அண்ட் ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த பட்டனை ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது பேஜ் வந்துடும். இந்த பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு account.google.com வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும், சரியா? இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கூகுள் குரோம் ப்ரௌசரில் account.google.com கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜ் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றிட்டாங்க. முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வெப் ஆக்டிவிட்டி எல்லாம் ஆனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டி கொடுங்க. கீழே மை ஆக்டிவிட்டின்னு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் மேனேஜ் ஆல் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு ஒரு பட்டன் இருக்கும், ப்ளூ கலராக. அதை கிளிக் பண்ணிடுங்க, சரியா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி வந்துடும். டோட்டலாக கூகுளில் சர்ச் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இமேஜ் ஸ்கேனராக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்துடும். இதில் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு மேலே பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படின்னு ஒரு பட்டன் சைடில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த டெலீட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஹார், லாஸ்ட் டே, ஆல்வேஸ், கஸ்டமரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆட்டோ டெலீட்டும் இருக்குது. ஆட்டோ டெலீட்டை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே ஓல்டாக இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டிங்கு. 36 மாதத்துக்கு அப்புறம் டெலிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். 18 மாதத்துக்கு அப்புறம் டெலிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். 3 மாதம் வச்சுக்கலாம். 3 மாதம் தான் ரொம்ப சேஃபராக இருக்கும். அதனால் நான் 3 மாதம் வச்சு இது ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆட்டோ டெலிட். என்ன ஹிஸ்ட்ரி இருந்தாலும் 3 மாதத்துக்கு அப்புறம் டெலிட் ஆகிரும். பெர்மனன்ட் டெலிட் அப்படிங்கிறது மேலே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ஆல்வேஸ் கொடுக்குறேன். ஆல்வேஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னென்ன ஆப்பில் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃபஸ்ட் கூகுள் டிஸ்கவர் காட்டுது, அதை டெலீட் பண்ணணும். ஜிமெயில் வேணாம். கூகுள் லென்ஸ் டெலீட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே கேம்ஸ் டெலீட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே மூவிஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ட்ரான்ஸ்லேட் வேணாம். கூகுள் ஹெல்ப் இருக்குது. இமேஜ் சர்ச், மேப்ஸ் வேணாம். கூகுள் சர்ச், சாங் சர்ச் இதெல்லாம் டெலீட் ஆகணும். இந்த மாதிரி எது வேணுமோ எது வேணாமோ எல்லாமே செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கன்ஃபார்ம் தட் யூ வுட் லைக் டு டெலிட் தி ஃபாலோவிங் ஆக்டிவிட்டின்னு கேட்குது. டெலிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டெலிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காட் இட். ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆப் நீங்கள் கூகுள் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பெர்மனன்ட் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.